ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். எதிர்பார்த்த மாதிரி சுனில் சேத்ரியோட கேம் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிர்பார்த்தது அமையலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்கும். அதை விட சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழுதுகிட்டே எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருப்பார். ஆல்மோஸ்ட் ஸ்டேடியத்தையே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருப்பார். அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் அவர் அழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியன் ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் பண்ண ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா நம்ம சுனில் சேத்ரின்னு சொல்லலாம். கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது நம்ம சுனில் சேத்ரியை. நேற்று நடந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி, இந்த மேட்சை வின் பண்ணி ஒரு ஃபேர்வெலாக நம்ம சுனில் சேத்ரி கொடுப்போன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கலை. ஏன்னா 90 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா போத் ரெண்டு டீமே போராடினாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் குவைத் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தை கடத்தின்னு இருந்தாங்க. மறுபக்கம் இந்தியன் டீம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மேலே ப்ரெஷர் போட பார்த்தாங்க. ஒரு ஃபைட்டிங் கேம், சான்சஸ், அக்ரெசிவ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே நல்ல கேம் காமிச்சதுனால பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியாது. ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ குரூப் ஏல பொறுத்த வரைக்கும் இன்னுமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்த வர மேட்சை பேஸ் பண்ணி தான் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் குரூப் ஏல செகண்ட் டீம் எந்த டீம் உள்ளே போக போகிறாங்க அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தேர்ட் டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப் நம்ம இந்தியன் டீம் அடுத்த மேட்ச் அட்லீஸ்ட் ட்ரா பண்ணி ஆகணும், தோக்க மட்டும் கூடாது. ஏன்னா கீழே இருக்கிற டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அவங்க வின் பண்ணால் ட்ரா பண்ணான்ற மாதிரி. ஏன்னா மற்ற கேமும் டிபெண்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்வளோ அதாவது தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபெண்டர் சென்டர் பேக் லாடின் புயாக்கு நன்றியை தெரிவிச்சிருப்பாங்க. நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள்ன்ற மாதிரி வெல்கம் சொல்லிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் நம்மளோட சென்டர் பேக்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஜம்ஷெட்பூர்லேருந்து சென்னை எஃப்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க லால்டின் புயாவை. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 27 வயசு ஆகுது. ஒரு சென்டர் பேக் கிட்டத்தட்ட ஜம்ஷெட்பூர் அவனுக்கு கீழே ஷீல்டு அடிக்கும் போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர்னே சொல்லலாம். அந்த சீசன் அவரோட டெபியூட்டன்ட் சீசன் கூட சொல்லலாம். 21 மேட்ச்சில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சி கேம் ப்ளே பண்ணிட்டு வராரு. அந்த குட் பிசிக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 3 சீசன் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டார்ட் ஆஃப் த ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர்னே சொல்லலாம். இப்போ ரிட்டன் ஐஎஸ்எல்ல செகண்ட் கிளப்பாக சென்னை எஃப்சிக்கு ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் நம்ம அவன் கையில் கிட்டத்தட்ட இவரை பார்த்தீங்கன்னா 3 இயர் டீலில் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியில் அவர் இருக்க போகிறாரு. ஸோ அவன் கையில் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, லாடின் புயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிஃபெண்டர், அதாவது சென்டர் பேக்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்கமிங் சீசன் கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிளேயராக வருவார். அண்ட் அவனோட ஒர்க் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்குவாடில் ஒரு பிக் பிளேயராக அவர் உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. மறுபக்கம் லால்டின் புயா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் சென்னை எஃப்சி என்னை அப்ரோச் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனேன். அண்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே ஒரு பிக் டீம், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட குட் கோச் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் அவங்களோட கேம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும் ரொம்ப ஆசைப்பட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அங்கே என்ன சிஸ்டம், அதாவது அவன் கையில் எப்படி மூவ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அவர் கீழே நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், எனக்கு அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி லாடின் புயா சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ண மாதிரி தான். ஸோ டிஃபென்சிவில் சென்னை எஃப்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு போனால் நம்ம லாடின் புயாவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பிகாஸ் எம்னா வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் பிகாஸ் எம்னா மூவ் பண்ணுறோன்னா லாடின் புயா பேக்கப்பாக மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். போத் ரெண்டு பிளேயருமே குட் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். ரெண்டு பிளேயருமே அவங்களோட பொட்டன்ஷியலை காமிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஃபென்சிவ் பொறுத்த வரைக்கும் சென்டர் பேக்காக இருக்கட்டும், ஸோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருக்கட்டும், போத் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்காங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபாரினர்ஸ்லையும் சரி, இந்தியன் பிளேயர்ஸ்லையும் சரி. நெக்ஸ்ட் நேற்று நடந்த மேட்ச். ஸோ கண்டிப்பாக ஸ்டேடியத்தில் போய் சப்போர்ட் பண்ணுறது ஏகப்பட்ட ஃபேன்ஸ் போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 58,000க்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னால். ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சுனில் சேத்ரிக்கு அவரோட ஃபேர்வெல் மேட்ச் அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயரான ரைட் டச்சுக்காவாக்கு 2 இயர் டீல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 26 வயசு உட்பட்ட மிட்ஃபீல்டருக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு மிட்ஃபீல்டர். ஸோ இந்த சீசன் ஐஎஸ்எல்ல வந்து கிட்டத்தட்ட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் எதிர்பார்த்தது அளவுக்கு இல்லைனா, ஏன்னா 22 மேட்ச்சில் 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கே தெரியும் ஏகப்பட்ட சான்ஸ் மிஸ் பண்ணியிருந்தார். ஈவன் நம்ம ஜம்ஷெட்பூர் மேட்சஸ் பார்க்கும்போது ரைட் டச்சுக்காவாக்கு அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்குது, அந்தளவுக்கு கன்வர்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். இல்லைனா 2-3 கோல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு அவர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். தேவைப்பட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ரோலே ப்ளே பண்ணுற இவருக்கு இந்த சீசன் கான்ட்ராக்ட் முடிவுடைய காரணத்தினால ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜம்ஷெட்பூர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த சீசன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நேற்று நடந்த நேஷனல் டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீமுக்காக டெபியூட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் எஃப்சிகோவை சேர்ந்த ஜெய் குப்தான்னு சொல்லலாம். மறுபக்கம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ லீக்லேருந்து எட்மண்ட் லாண்டிகா பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நேஷனல் டீம் டெபியூட். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப அந்த கிடைச்ச 10 நிமிஷத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லலாம் எட்மண்ட் லாண்டிகா பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட் எஃப்சி கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக அவங்களோட பிளேயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. அந்த வருஷத்தில் ஓடே ஒன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில் கார்மேகுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ஓடே ஒன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் சென்டர் பேக் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்மே ப்ளே பண்ணியிருக்காரு. எஃப்சி கோவா பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச்சில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹைதராபாத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால கார்லஸ் அதாவது நம்ம மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா அழகாக தட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க மனோலோ மார்க்கஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி எஃப்சி கோவாலே பார்த்தீங்கன்னா அவரோட கேமை சூப்பராக காமிச்சார் இந்த சீசன். கண்டிப்பாக அப்கமிங் சீசனும் இந்த கேமை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நேற்று நடந்த மேட்சை பற்றி இகோ ஸ்டீமேக் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை, டிசப்பாயிண்டட் தான். பட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். எங்களோட பாசிங்லையும் சரி மூமெண்ட்டும் சரி. அண்ட் குவைத்தை பொறுத்த வரைக்கும் எங்களால் உடைக்க முடியல. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல ப்ரெஷர் போட்டாலும் குவைத்தை எங்களால் உடைக்க முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ வெதர் கண்டிஷனும் சரி, கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் ஆல்மோஸ்ட் 15+ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரத்தை கடத்தினாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் சுனில் சேத்ரியை பற்றி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா ஸோ கிட்டத்தட்ட அவரோட லாஸ்ட் கேமில் ஒரு விக்ட்ரி கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி இகாஸ்டிமாக அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போதைக்கு நாங்கள் அதை பற்றி கவலையும் பட போகிறது இல்லை. ஏன்னா வின் பண்ண முடியலையா, ஓகே முடிஞ்சிச்சு. பட் இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இன்னமும் நாங்கள் அலைவாக தான் இருக்கோம் தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு நாங்கள் ஒரு நம்பிக்கையான எப்படி சொன்னால் ரொம்ப நம்பிக்கையோடு தான் மூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஏசியன் சாம்பியன்ஷிப்பான அதாவது ஏசியன் சாம்பியன்ஸ் ஆனால் கத்தாரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட்டாக காமிப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டீம் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்ருக்கேன். அவங்களோட எபிலிட்டிஸ் அண்ட் குவாலிட்டிஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு யங் ஸ்குவாட். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்குவாட்லேருந்து நான் ஏகப்பட்டது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்கமிங் கேம்ஸ் அதை காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார் நம்ம இகோ ஸ்டீமேக். ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட தாட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க எதிர்பார்க்குற. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.